தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டுத்தொகையில் குறுந்தொகையில் நெய்தல் திணை சார்ந்த 2 பாடல்களை நாம் பார்க்க போகிறோம். நெய்தல் என்றாலே கடலும் கடல் சார்ந்த இடமும். இந்த பாட்டு 397வது பாட்டாக குறுந்தொகையில் அமைந்திருக்குது. இதை எழுதியவர் அம்மூவனார் அப்படிங்கிற ஒரு புலவர். இவர் ஒரு பெரும் புலவர். எண்ணிக்கை அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது கபிலருக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் பாடல் பாடியவர் இவர் ஐங்குறு நூறு அப்படிங்கிற எட்டுத்தொகையில் ஒரு பகுதியாக இருக்கிற நூலிலேயும் அந்த தொகுப்பு நூலிலேயும் இவர் 100 பாடல்களை நெய்தல் திணை சார்ந்த பாடல்களை பாடியிருக்கிறாரு. சரி, இந்த பாட்டுடைய பின்னணியை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன். இந்த பாட்டில் தோழி சொல்வதாக, தோழி தலைவனுக்கு சொல்லுவதாக அமைந்திருக்குது. அதாவது தலைவியை சந்தித்து விட்டு தலைவன் போய்கொண்டிருக்கும் பொழுது தோழி எதிர்பட்டு இந்த தலைவி உன்னுடைய பாதுகாப்பிலேயே இருக்கிறவள், அவளை நீ என்ன செய்தாலும், அதாவது நீ அவளுக்கு துன்பம் கொடுத்தாலும் சரி, அவளுக்கு மகிழ்ச்சியானதை செய்தாலும் சரி, அவள் உன்னுடைய பாதுகாப்பு எல்லைக்குள் உட்பட்டவள் அப்படின்னு சொல்லி அவள் அறிவுறுத்துவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது. பாட்டை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன். நனைமுதிர் ஞாழல் சினைமருள் திரள்வி நெய்தல் மாமலர் பெய்தல் போல ஊதை தூற்றும் உறவு நீர் சேர்ப்ப தாய் உடன்றலைக்கும் காலையும் வாய்விட்டு அண்ணா என்னும் குளவி போல இன்னா சேனும் இனிய தலை அழிப்பினும் நின் வரைப்பினள் என் தோழி தன்னொரு விழுமம் கலைஞரோ இளளே. இதான் பாட்டு. இந்த பாட்டில் அவர் குறிப்பிட்டது நனைமுதிர் ஞாழல். அது 2 காட்சி படிவங்களை வைக்கிறார் அவர். அதாவது அரும்பு முதிர்ந்த, நனைனா அரும்பு, நனைமுதிர் ஞாழல், அரும்பு முதிர்ந்த ஞாழல் மலர்கள். இந்த ஞாழல் என்றால் புலிக்கொன்றை மலர்களை குறிக்கும். மஞ்சள் நிறத்தில் இருக்கிற ஒரு வகை கொன்றை மலர். அந்த கொன்றை மலர் சினை மருள் திரள்வி அப்படின்னா ஆரல் மீன் முட்டைகளைப் போல உருண்டையாக இருக்குமா அந்த மலர்கள். அந்த சினை என்றால் மீனின் முட்டையை குறிக்குது. சினை மருள் அது போல, திரள்வினா உருண்டையான, வி என்றால் மலர். அந்த உருண்டையான மலர்கள், ஞாழல் மலர்கள் நெய்தல் மாமலர் பெய்தல் போல, நெய்தல் மலரின் மீது விழுவது போல அப்படிங்கிறாரு. அதாவது இது கடற்கரை பகுதி, உப்பங்கழியிலே இருக்கிற மரம் தான் இந்த ஞாழல் மரம். அதில் இருக்கிற கொன்றை மலர்கள் அப்படியே கீழே இருக்கிற அந்த கழியில் இருக்கிற நெய்தல் மலரின் மீது பெய்வது போல, பொழிவது போல ஊதை தூற்றும் உறவு நீர் சேர்ப்ப. ஊதை காற்று அடிக்கின்றதான். அந்த ஊதை காற்று பனித்திவலைகளை, அந்த மலரின் மீது விழுவது போல பனித்திவலைகளை கடலில் கொண்டு தள்ளுவது போல அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட உறவு நீர் சேர்ப்ப அப்படின்னா வலிமையான அலைகளை கொண்ட கடற்கரை தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொல்கிறா தலைவன்கிட்ட. தாய் உடன் ரலைக்கும் காலையும், தாயானவள் சினந்து, உடன்றுனா சினந்து அடிக்கும் பொழுது கூட குழந்தை என்ன செய்யும்னா வாய் விட்டு அண்ணாவென்னும் குளவி போல, அம்மானு திருப்பியும் குழந்தை அம்மாவைத்தான் பார்த்து அழும். கோபப்பட்டு அடித்தாலும் அம்மா கிட்ட தான் குழந்தை வரும், அம்மாவென்று அழும். அதை போல இன்னா செய்யினும், நீ அவளுக்கு துன்பத்தை செய்தாலும் இனிய தலை அழிப்பினும், கருணையோடு அவளிடம் அன்போடு நடந்து கொண்டாலும் நின் வரைப்பினள் என் தோழி, அவள் உன்னுடைய பாதுகாப்பு எல்லைக்கு உட்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னொரு விழுமம் கலைஞரோ இளளே அப்படின்னா அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை களைபவர்கள் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் விரைவில் அவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பு. இவ்வாறு தோழி தலைவனிடம் சொல்கிறாள். தலைவியின் மீது தோழி கொண்ட அன்பும் புலப்படுகிறது. தலைவனுக்கு அவனுடைய பொறுப்பை, கடமையை நினைவுறுத்துவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது. இந்த பாட்டில் என்ன ஒரு உள்ளுரை ஓமம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பல உரையாசிரியர்கள் எல்லோருமே அதாவது பழைய உரைக்கு இந்த உள்ளுரை ஓமத்தோடு தான் அவங்க பொருள் விளங்க நமக்கு தெளிவாக எழுதியிருப்பாங்க.
ஆனாலும் சில பாடல்களுக்கு உள்ளுரை ஓமம் இருக்காது. ஏன்னா உள்ளுரை ஓமம் கட்டாயம் கிடையாது. ஆனால் அகப்பாடல்களில் அது மிக சிறப்பாக அமைந்திருக்கும். அது கட்டாயம் இல்லை அப்படிங்கிறதுனால சிலவற்றில் இல்லை, வெறும் ஓமை மட்டுமே இருக்கும். இல்லை நேரடியாக பேசுவது போல இருக்கும், உரையாடல் போல இருக்கும். இந்த பாடலுக்கு உள்ளுரையாக என்ன அப்படிங்கிறது எந்த உரையாசிரியரையும் குறிப்பிடலை. ஆனால் அது இல்லாமல் எதுவுமே நிறைவடையாது, ஒரு பாடல் நிறைவடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதனால் இது என்ன அப்படின்னு நாம் யோசிக்கும் பொழுது, இந்த ஞாழல் மரம் இருக்குது, கொன்றை மலர்கள் அதற்கு கீழே உள்ள களியிலே உள்ள நெய்தல் மலரின் மீது பொழிகிறது. 2 காட்சி படிமங்களை இவர் வைக்கிறாருன்னு சொன்னேன். ஒன்று கொன்றை மலர்கள் அந்த கருங்குவளை மலர்களின் மீது பொழிவது, அடுத்தது அது மேலிருந்து செங்குத்தாக விழுவது. அதை பார்த்த உடனே அது ஒரு காட்சி படிமம் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று அதை போல் ஊதை தூற்றும் உறவு நீர் சேர்ப்ப அப்படின்னு சொல்கிறது. காற்றிலே அந்த பனித்திவலைகளை கடலின் மீது வாரி அடிப்பது போல உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. 2 காட்சி படிமங்கள், பக்கவாட்டிலே கடலின் மீது அந்த பனித்திவலைகளை அடிப்பது. இந்த 2மே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நடக்கக்கூடியது தான். ஏன்னா அந்த மலர் விழுகிற எல்லை அந்த கருங்குவளை மலர் இருக்கிற அந்த உப்பங்களுக்கு உள்ளே. அதே போல் காற்று எவ்வளவு தூற்றினாலும் கடலின் உள்ளே விழுகின்றது. அதே போல் இவனுடைய பாதுகாப்பு எல்லைக்குள் அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத குறிப்பதாக நான் உணர்கிறேன். உங்கள் உரையாசிரியர்கள் குறிப்பிடாததை சொல்கிறேன்னு இல்லை, கிடையாது. உங்களுக்கு வேறு தோன்றினால், ஏன்னா 2 காட்சி படிமங்கள் நம் கண்முன் வைக்கப்படுகிறது. படிமம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னேன்னா, 2 ஒப்புமை, அதாவது ஒரு உவமை சொல்லும் பொழுது நமக்குள்ள அதை நேரடியாக பார்த்தது போன்ற ஒரு உணர்வை தோற்றுவிக்கிற பாடல், அதைத்தான் நான் படிமம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாடலுடைய சிறப்பு நயம் அதுதான். நாம் அடுத்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் 175வது பாடலாக அமைந்திருக்குது. இதை எழுதியவர் உலோச்சனார் அப்படிங்கிற ஒரு புலவர். இவர் சங்க இலக்கியத்தில் ஒரு 35 பாடல்களை எழுதியிருக்கிறாரு. இந்த பாட்டுடைய பின்னணியை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன். இந்த பாட்டில் தலைவன் பிரிந்து சென்று இருக்கிறான். ஆனால் அவன் வரலை அப்படிங்கிறதுனால ஊரில் அலர்த்தூற்றுகிறார்கள். அதாவது அம்பல் ஊர்னு ஏற்கனவே பார்த்தோம், அதை பற்றின வம்பு பழிமொழிகளை தூற்றுவது அதை செய்கிறார்கள். ஆனால் தலைவி அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, தோழி கவலைப்பட்டு தலைவியிடம் சொல்ல அவள் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படிங்கிற சொல்கிறதாக அமைந்திருக்குது. பாட்டை பார்க்கலாம். பருவத்தேன் நசை பல்பறை தொழுதி உறவுத்திரை பொருத திணி மணல் அடைக்கரை நனைந்த புன்னை மாச்சினை தொகும் மலர்ந்த பூவின் மாநீர் சேர்ப்பர்க்கு இறங்கேன் தோழி இங்கு என்கொல் என்று பிறர் அறிய கூறல் அமைந்தாங்கு அமைக. அம்பல் அக்தியவனே. இதான் பாட்டு. பாட்டுடைய பொருளை சொல்கிறேன். பருவத்தேன் நசை அப்படின்னா பருவ காலத்திலே மலர்களிலே தேன் துளிர்க்கின்ற அந்த சமயத்திலே அதற்கு நசைனா விரும்பி, பல்பறை தொழுதி, பல்பறைனா பறை என்றால் பறவையை குறிக்கும். இந்த இடத்துல தேனை விரும்பி வருகிற வண்டை குறிக்குது. பல்பறை தொழுதி வண்டுகளின் கூட்டம், அதாவது தேனை உண்ணுவதற்காக விரும்பி வருகின்ற வண்டுகளின் கூட்டம். உறவு திரை பொருத திணிமணல் அடைக்கரை எங்கே வருதுன்னா, உறவு திரைனா வலிமையான அலைகள் வீசுகின்ற, பொருத என்றால் மோதுகின்ற, திணிமணல் அடைக்கரை அதாவது மணல் செறிந்த கடற்கரை. இங்கே நம் வைக்கப்படுகிற காட்சி என்னன்னா, ஒரு அலை மோதுகின்ற கடற்கரை. அங்கே வண்டுகள் கூட்டமாக வருகின்றன. எங்கேனா நனைந்த புன்னை மாச்சினை, அங்கே புன்னை மரம் இருக்கின்றது. அந்த புன்னை மரத்தின் மீது இந்த அலைகள் மோதுவதால் அது நனைந்து இருக்கின்றது. நனைந்த புன்னை மாச்சினை கிளைகள் நனைந்து இருக்கின்றன. அதில் தொகும், அதாவது கடற்கரையிலே புன்னை மரத்தின் கிளையிலே, நனைந்த கிளையிலே இந்த வண்டுகளின் கூட்டம் கூடுகின்றது. தொகும் மலர்ந்த பூவின் மாநீர் சேர்ப்பதற்கு, ஏன்னா அந்த புன்னை மலர்களின் தேனை அருந்துவதற்கு. அப்படிப்பட்ட கடற்கரை நில தலைவனே, கரிய நீரையுடைய கடற்கரை நிறை தலைவனே, மாநீர் சேர்ப்பதற்கு இறங்கேன் தோழி, அவன் பிரிந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் வருத்தப்படவில்லை தோழி அப்படின்னு சொல்லிட்டு
ஈங்கு என்கொல் என்று அவனை பிரிந்த காரணத்தினால இவள் ஏன் இப்படி ஆனா அப்படின்னு ஊரில் உள்ளவங்களாம் பேசுகிறாங்க. இவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று தலைவியை குறித்து பேசுகிறாங்க. ஏன்னா என்னதான் அவள் பேசினாலும் அவளுக்கு அந்த வருத்தம் இருப்பதனால அவளுடைய உடல் மெலிந்து அதை பார்த்து பிறர் பேசுவதாக அமைகிறது. அதனால் இங்கு என்கொல் என்று பிறர் அறிய, பிறர் மற்றவர்கள் அறிய கூற அமைந்தாங்க. அவங்க மனதுக்கு தகுந்தபடி என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது பேசட்டும், அமைந்தாங்கு அமைக, அவங்க எப்படி பேசினாலும் பேசட்டும். அம்பல் அக்தியவனே, அந்த பழிமொழி என்ன செய்யும், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படின்னு தலைவி சொல்கிறா. இந்த பாட்டில் உள்ள கருத்து என்ன அப்படின்னா, அதாவது இதனுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா, பல இடங்களுக்கு வண்டுகள் அலைந்து திரிந்தாலும் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அந்த மலர்கள் பூக்கின்ற பருவத்திலே அது தேனருந்த வந்துவிடும். அப்படிங்கிற காரணத்தினால தலைவன் பல காரணங்களுக்காக பொருள் தேடுவதற்காக அப்படி பிரிந்து சென்றிருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் நிச்சயம் வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை துணிக்க தலைவி பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. நாம் இன்றைக்கு நெய்தல் நிலம் சார்ந்த 2 பாடல்களை பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி ராஜி.